ஒரு அந்நியன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குகிறார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடலின் ஒரு சீரற்ற இடத்திற்கு மாற்றப்படுவீர்கள். நீங்கள் உயிர் பிழைத்து மீண்டும் வருவதற்கான வழியை கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு வருடம் முழுவதும் நீங்கள் இதை கடந்தால் உங்களுக்கு $100 மில்லியன் கிடைக்கும். நீங்கள் அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்கிறீர்கள். நாள் ஒன்று, ஹவாய் அருகே உள்ள வெப்பமான ஆழமற்ற நீர். நீங்கள் நீந்தி கரைக்கு வந்து ஒரு பானத்தை அருந்துகிறீர்கள். நீங்கள் சம்பாதித்ததிலேயே மிகவும் எளிதான பணம் இது. நாள் 12, நீங்கள் ஒரு உணவகத்தில் பாஸ்தா ஆர்டர் செய்கிறீர்கள். சொல்லி முடிப்பதற்குள் வடக்கு அட்லாண்டிக் கடலில் நீந்திக் கொண்டிருக்கிறீர்கள். கண்ணுக்கெட்டிய தூரம் வரை நிலமே இல்லை. 2 மணி நேரம் கழித்து ஒரு மீன்பிடி படகு உங்களை மீட்கிறது. நீங்கள் குளிரில் நடுங்கிக் கொண்டு கோட் சூட்டுடன் இருக்கிறீர்கள். நாள் 30, நீங்கள் மளிகை பொருட்களை வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் ஒரு புயலின் நடுவில் இருக்கிறீர்கள். அலைகள் கட்டிடங்களை விட உயரமாக உள்ளன. ஒரு சரக்கு கப்பல் அரை மயக்க நிலையில் இருந்த உங்களை வெளியே இழுக்கிறது. நாள் 60, நீங்கள் வீட்டில் குளியல் தொட்டியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் கடலில் இருக்கிறீர்கள். அலைகள் உங்களை முடிப்பதற்கு முன்பே அந்த முரண் உங்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறது. நாள் 90, சாக்ரட்டிஸ் ஒரு கடற்கரையில் உங்களுக்கு அருகில் அடித்து வரப்படுகிறார். துன்பத்திற்கு இந்த செல்வம் தகுதியானதா என்று அவர் கேட்கிறார். அவரிடம் கத்துவதற்கு கூட உங்களுக்கு தெம்பு இல்லை. ஆண்டு 1 உங்களுக்கு சொந்தமாக ஒரு மாளிகை இருக்கிறது. ஆனால் அதை அனுபவிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் கவலையில் இருக்கிறீர்கள். ஒவ்வொரு முறை குளிக்கும் போதும் உங்கள் இதயம் வேகமாக துடிக்கிறது. இந்த வாய்ப்பை நீங்கள் ஏற்பீர்களா?